கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்த செய்தியை பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 43 அதனுடைய 19வது வசனம். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் புதிய காரியங்களை செய்ய போகிறாரா. என்னது செய்ய போறாரா? புதிய காரியங்கள் உண்டாகும். லேட் ஆகாது, இந்த மாசமே நடக்கும். எப்படி? வாசிங்க என் கூட. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அவ்வளவுதான். எப்படி? இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுத்துருக்காரு? இந்த மாசத்துக்கு. அப்ப இந்த மாசத்துல புதுசா நடக்கும். அப்ப பழசெல்லாம் நேற்று வரை கேட்டு வச்சிருந்தோமே, அதெல்லாம் அப்போ அழிச்சாங்குளிச்சானா? ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 42வது வசனம், 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிங்க ஒரு ஆளு. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், பாருங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. இதுவரைக்கும் கவனிங்க, இதுவரைக்கும் நீ விண்ணப்பித்த தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொண்ட அல்லது தேவன் உனக்கு வாக்கு கொடுத்த காரியத்தையும் இந்த மாதம் நிறைவேற்றி இருப்பார். அதை நிறைவேற்றிட்டு தான் புதிய காரியத்தை உனக்கு அறிவிக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண இந்த வசனத்தை எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்ன கொடுத்தாரு. உட்கார்ந்து தியானிச்சு, என்னடா புதுசா சொல்றீங்கன்னா, அப்ப பழசெல்லாம் என்ன ஆகிறது பாருங்கடா. அடுத்த முந்தின அதிகாரத்திலே சொல்றாரு, பழையதும் என்னது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள். அப்படின்னா உன்னுடைய பூர்வ நாட்களில் தேவன் உனக்கு அறிவித்த எல்லா வாக்கு தத்தங்களையும் இதோ நிறைவேறிட்டுன்றார். அதெல்லாமே நிறைவேறியாச்சு. புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு என்னது? கண்ணால பார்க்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. புதிய காரியங்களையும் பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை நீங்க எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, நீ எதிர்பார்க்காட்டியும் இந்த மாதம் உனக்கு புதிய காரியங்களை செய்திருப்பார். பூர்வத்தில் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? உண்மையா சொல்லுதியே? அப்படியா? அப்ப இதுவரைக்கும் நடக்காததுக்கெல்லாம் அறுத்தி கொட்டினீங்களே, அறுத்தீங்களா? கொட்டினீங்களா? கனம் பண்ணீங்களா? கனம் பண்ணீங்களா? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு நீங்க விசுவாசிங்கல்ல, நிச்சயமாய் எல்லா வாக்கு தத்தங்களும் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். பூர்வத்தில் உங்க தலைமுறைக்கு உங்க அப்பனுக்கு சொன்னது கூட உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லாததை நிறைவேற்றுவார். அதுதான் புதிய காரியங்கள். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விளங்குவேன். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். தம்முடைய சத்துருன்னா யாரு? சத்துரு ஏன் சத்துரு? அவர் வாக்கு தத்தத்தை எனக்கு தந்து அந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்து கொண்டேனானால் அவரோடு உடன்பட்டிருக்கிறேன். அவரோடு உடன்பட்டிருக்கிற எனக்கு அவர் யுத்தத்தை எப்படி செய்வார்னா, அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து
தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இந்த மாதம் ஒரு பெரிய கலக்கலான மாதமாக இருக்கும். இந்த மாதம் சைலண்டாலாம் நடக்காது. சொல்லுங்க பாருங்க, இந்த மாதம் சைலண்டாவே நடக்காது. எப்படி? பெரிய பிரச்சனைலாம் நடக்க போகுது. எப்படி? பெரிய சொல்ல மாட்டேன்றீங்களா? வரலையே. பெரிய பிரச்சனை நடக்க போகுது. யாருக்கு? யாருக்கோ? சத்ருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமசாலியா வர்றாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை? நியமிக்கப்பட்ட எனக்குத்தான் உங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லையா? நம்ம தானே அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த முறை எப்படி வருவாரானா, யுத்த வீரன் போல வைராக்கியம் உண்டும் முழங்கி கச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலமாய் மௌனமா இருந்தேன். சிலவங்களுக்கு சில வார்த்தையை தந்துட்டு பதிலே கிடைக்காம இருந்திருக்கும். ஹலோ, இந்த வருடத்தின் பாதியில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வெகு காலமாய் மௌனமா இருந்தேன். ஏன்? காது கேட்கலையா அவருக்கு? மௌன விரோதமா? இல்லை விரதமா? அப்படியா இருந்தாரு? ஏற்ற வேலைக்காய் காத்திருந்தார். நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். சில இடத்துல உங்க வாய் குமுறி இருக்கும், ஆண்டவர் உண்டா? தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரா? எனக்கு உண்மையிலே அற்புதம் செய்வாரா? சொன்னாரே சும்மா இல்ல, ஏற்ற வேளையில உன்னை கொண்டு கனி கொடுக்கும்படி அவர் உனக்கு விரோதமா எழும்பினவன், உனக்கு விரோதமா பேசினவன், உன்னை தீமைக்கு உட்படுத்தினவன் நேரடியா அவன் மூஞ்சிக்கு நேர காட்டினான்ல. வித்தெல்லாம் காட்டினாங்களா? சிலவளை நமக்கே தோணும், என்னடா நம்ம இவ்வளோ ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆனால் நமக்கு முன்னாடி சத்துரு இவ்வளோ ஆட்டம் ஆடுறானே. பார்த்தீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவனுக்கு பரதநாட்டியம் என்னன்னு பார்க்க வச்சது மொத்த ஆட்டத்தையும். எப்படி? அவனுக்கு மொத்த ஆட்டத்தையும் பார்த்துக்கிட்டு அடங்கி இருந்தார். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். என்னது? அவங்கள அட்ரஸே தெரியாம என்ன செய்வாராம்? அட்ரஸே நான் சொல்றேன், உனக்கு முன்னாடி எழும்பி நின்று கர்ச்சித்து சிங்கத்தை போல பிசாசு என்ன பண்ணுவானா? சிங்கத்தை போல கர்ச்சித்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுவானா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மாம்ச பிரகாரமாய் உங்களுக்கு முன்பதாய் எழும்பி நின்று கர்ச்சித்தவர்கள், உங்களை உதாசனப்படுத்துறவர்கள், நீ ஒரு மேட்டரே இல்லடா, நீ ஒரு கொசு மாதிரி எனக்கு சீ அப்படின்னு பண்ணிருப்பான். பாத்தீங்களா? கொசு இருக்கும். எப்படி இருக்கும்? கொசு இருக்கும், ஆள் இருக்காது. அல்லேலூயா. மூச்சு இருக்கும், முழி இருக்கும், தெரியல அது என்ன. ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளை எவ்வளவு சூப்பரா சொல்லுங்க, விளங்குற மாதிரி. பிள்ளை பெருகளவை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்கிடுவேன்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை. அவ்வளவுதான். சாப்டர் ஓவர். You are turned to new chapter. Hallelujah. You are entering into new chapter. You are entering the new era and the new year. ஆமாங்க, புதிய வருஷத்துல பாதி வருஷத்துல மீதி வருஷத்துல என்ன செஞ்சிரோம்? என்றாயிருக்கிறோம். ஆயிருக்குமா இல்லையா? பாதி வந்துருக்கும்ல. பாதி வருஷத்துல மிச்சம் இருக்கிற வருஷத்துல மிச்சம் இருக்கிற பாதிக்குள்ள என்றாயிருக்கிறோம். பாதி முடிய போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தாவீது ரசிச்சானா. எப்படி ரசிச்சான் தெரியுமா? எப்படி ரசிச்சான்? தேனிலும் தெளித்தேனிலும் மிருதுவா இருக்குதுன்றான். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியே இருக்குது. நிறுத்தவும் மாட்டாரு. எப்போ நிறுத்துவாரோ என்னதோ. ரசத்தில் உப்பு போட்டேன்னா என்னதோ, இவனை வேற சமாளிச்சானோ. அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. எப்படி இருக்கும்? ரசத்தில் உப்பு போடாத மாதிரி இருக்கும். அல்லேலூயா.
அவன் எப்படி ரசிச்சான்னு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் வாசிங்க உங்கள் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு உங்களுக்கு வாசிக்கிறீங்க. யாருக்கு வாசிக்கிறீங்க? உங்களுக்கு வாசிக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியை போல எனக்காக புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை என்னுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். இனி நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். சும்மா இருந்து எனக்குள்ளே அடங்கிக்கிட்டு இருந்தப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. இப்போ பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு உனக்காக எனக்காக அவர்களை பாழாக்கி விழுங்கி விடுவார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை ரசிக்க தோணுதா? ருசிக்கிறீங்களா? எனக்குன்னு வரும்போது ருசி வரும். லட்டுன்னு சொன்னா ருசி வராது. லட்டை வாயில வச்சா நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தையை இப்படி ரசிக்கணும், ருசிக்கணும். எப்படி? இப்படி ருசி பார்க்கணும். எனக்கு ருசி பார்க்கணும். எப்படி ருசி பார்க்கணும்? எனக்கு ருசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ருசி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்ப்பீங்க. தேன் மாதிரி இருக்கும். எப்படிங்க? உலகத்தில் நல்ல ருசியான பதார்த்தம் என்னது? தேன். தேன் தானே? தேன் தானா? லட்டா? சென்னை மன்னா லட்டா தேன் தானே? ரைட்டு, தேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. ஏசாயா 30:23. அப்பொழுது நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முற்றத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். பாருங்க, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாலிசி போட்டிருக்கீங்க? எல்ஐசி பாலிசி சொன்னா இவர் வந்து நிற்பாரே. போட்டிருக்கீங்களா? சந்தோஷம். மற்றவங்கெல்லாம் எல்ஐசி பாலிசியே இல்லையா? ஆர்டியா இருக்கும். அப்படிதானே? ஆர்டி, பேக்டி. ரைட்டு. எல்ஐசி எதுக்கு போடுறோம் சொல்லுங்க? சத்தா பிள்ளைகளுக்கு பைசா கிட்டும். இருக்கும்போது கிட்டது மாதிரி இருக்கு. அது போட்டிருக்கீங்களா? அது போடலை. போட்டிருக்கா? மணி பேக் பாலிசி போட்டிருப்பீங்க. ரைட்டு. நம்ம சில காரியங்களை இந்த பூமியில் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? பூமியில் நம்ம சில காரியங்களை நம்புகிறோம் இல்லையா? பேங்கில் போட்டால், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால், அல்லது எல்ஐசியில் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதெல்லாம் நல்லது தான், தப்பு இல்லை. நீங்கள் எல்ஐசி போடுங்க, என்ன போடுங்க, வருமானத்துக்கான இதெல்லாம் குட்டு. இதெல்லாம் குட்டு. எல்ஐசி போட்டால் என்ன கிடைக்கும்? லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். செத்து போனால் பிள்ளைகளுக்கு அந்த நாமினிஸுக்கு காசு கிடைக்கும் இல்லையா? அது ஒரு நம்பிக்கை. மணி பேக் பாலிசி எதுக்கு போடுறாங்க? இருக்கும்போதே நமக்கு என்னதுங்க? இருக்கீங்களா? இருக்கீங்க தானே? இருக்கும்போதே நமக்கு என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கட்டினதுக்கப்புறம் நமக்கே திரும்பி என்ன செய்யும்? வரும். அப்படி தானே? நான் சொல்கிறேன், இந்த எல்ஐசியில் இருக்கிற நம்பிக்கை
10,000 ரூபா செலவு பண்ணால் 15,000 ரூபாயா கிடைக்கும்னு சொல்லி பிஸ்னஸில் 10,000 ரூபா போடுறதுல இருக்கு நம்பிக்கை. எப்படி வேலை செஞ்சா, காலையில் வேலை செஞ்சா சாயங்காலம் 1000 ரூபாய் கூலி தருவாங்கன்னு இருக்கிற நம்பிக்கை இருக்குது தானே? எல்லாருக்கும் இருக்குது தானே? இந்த நம்பிக்கையை விட கேவலமானதா தேவன் நமக்கு சொன்னது. நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்னன்னு கேட்குறேன். என்ன ஒன்றும் மனசில் ஆகல, மனசில் ஆகாது. ஹலோ, நான் கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் பீரோவில் காசு இருக்கு? சொல்ல மாட்டேன்றாங்க. ஒருவேளை லாக்கரை உடைப்போன்னு நினைக்கிறாங்களோ? இவர் வேற அடிக்கடி வீட்டுக்கு வராரு, பீரோயும் பார்த்துருப்பாரு. கரெக்டாக டீ போடுற கேப்பில் பீரோயை தூக்கிட்டாருன்னா அப்படி தான் நினைக்கிறீங்க? சுத்தமாக நீங்கள் ஒன்றுலையுமே ஒரு விதைக்கிறதே இல்லையா? கேட்குறேன், விதைக்கிறீங்களா? ஹலோ, இன்னைக்கு தாளிச்சியலா? சாப்பாட்டில் தாளிச்சிங்களா? என்ன போட்டிய? கடுவும் போட்டு உள்ளி போட்டு போட்டிய தானே? அதுக்கு மேலே என்னத்தை போட்டிய? அந்த உணவை போட்டு சிக்கனா போட்டு வரட்டுனீங்கல்ல, நம்புனீங்க தானே? இப்படி போட்டால் நல்லா வரும் நம்புனீங்க தானே? அந்த நம்பிக்கையின் அளவுக்காக கூட ஒர்த்து இல்லாத தேவனுடைய வசனம். ஹலோ, பாலை எடுத்து கொஞ்சம் டிகாஷனை ஊற்றி சுகரை போட்டால் டீ, அப்படி தானே? இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவை? பால், தண்ணி, சுகரு, டீ தூள், 4 ஐட்டம். இன்னொன்று ஃபயர். இந்த ஃபயர் 5 சேர்ந்து 5 சேரும்போது தான் ஒரு டீ. ஆனால் அசால்ட்டாக போய் சொல்லுவோம், டீ போட்டியோ கனமாக வேற கேட்போம் இல்லையா? அசால்ட்டாக நம்ம சொல்லுவோம், ஒரு டீ போய் சொல்கிறோம் இல்லையா? அந்த டீக்கு என்னென்ன நடக்குது? 5 பேர், 5 வேலை நடக்குது. இன்னும் கேட்டால் இன்னொன்று யாரு? அது செய்கிறவங்க இல்லையா? ஆத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. மொத்தம் 6 இல்லையா? 6 பேர், 6 விதமான சப்போர்ட்டோட தான் ஒரு டீ நம்ம கையில் வருது. 7 டம்ளரு 7 முடிஞ்சு 8வது தான் கழுவு. தண்ணி சிலவங்க கழுவ மாட்டாங்க, அதாக்க அரிப்பு. அப்ப எத்தனை? 10 15 ஆச்சா? இஞ்சியோட 10 ஏலக்காய். அடுத்து பட்டை, எப்போ சாராயம். பாருங்களேன், இதெல்லாம் போட்டு ஒரு டீ தர்றீங்க, ஒரு டீ ரெடி பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை, நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். தருவார்னா தருவார். உன் நிலம் தேவன் உனக்கு கொடுத்த இருதயம். உன் இருதயத்துல இந்த வார்த்தையை விதைக்க முடியும் என்றால் அது சொன்ன பலனை ஆகாரமாய் உனக்கு தர வைப்பார். அது வரும். அது அவ்வளவுதான். ஒரு 2 வாரமா என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா ஜெபிக்காத என்றார். எப்படி? நான் இது சும்மா கிடையாது. நான் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கற்றுத்தாங்க. அப்போ என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா சொல்லு. எப்படி சொல்லு? அவ்வளோ. எப்படி சொல்லு? சொன்ன உடனே நடக்குது. மாற்றத்தை காட்டினாரு. நீங்கள் இந்த கடைசி நாள் மழை இல்லாமல் பார்த்தீங்களா? நான் ஒரு பெருமைக்கு சொல்லுவேன்னு நினைப்பீங்க, அப்படி தானே? உண்மையிலே நான் அதுக்கு ஜோம் பண்ணேன், நாளை மழை இருக்கக்கூடாது. இப்படி தான் சொன்னேன். எவ்வளோ? நாளை மழை இருக்கக்கூடாது. ஆனால் நான் அன்னைக்கு மறந்தேன். அடுத்த ரவுண்டு நான் இதே மாதிரி ஜெபிக்கும் போது ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. ஹலோ, உங்களுக்கு தேவை பெருசா இருக்குதானே?
ஏன் தேவை பெருசா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது? தேவை இருக்குது. அதை நடத்துறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அதை நான் என் இருதயத்துல அவர் வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் உடையவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று என் இருதயத்துல முதல்ல நான் விதைச்சிட்டேன். ஏன் இருதயத்துல நான் விதைக்காம நான் கண்ட மேனிக்கு ஜபம் போட்டாலும் சரி, கூப்பாடு போட்டாலும் சரி, தேவனுக்கு அது ஒண்ணுமே எட்டாது அங்க போய். ஹல்லேலூயா. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவ்வளவுதான் உன் விசுவாசம். பாருங்களேன், நான் மாங்குன்னு உனக்கு ஜெபிச்சாலும் சில விஷயம் உனக்கு கேட்காது, உனக்கு வராது. அல்லேலூயா. நான் இப்ப என்ன சொன்னேன்? இந்த சைடு கேட்கணும். மாங்கா எப்படி மாங்குன்னு மிஸ் ஆச்சு. யார் ஜெபிச்சா? நான் ஜெபிச்சா மாங்குன்னு உங்களுக்கு ஜெபிச்சாலும் உங்களுக்கு அதை நடக்காது. ஏன் விசுவாசம் மலைகளை பெயர்க்கிறது போல இருந்தாலும் உனக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா கதை நடக்காது. உன் இருதயத்தில் கர்த்தர் சரியா விதைக்கப்படவிட்டால் நான் தண்ணீரை ஊற்ற முடியாது, தேவனும் தண்ணீரை ஊற்ற முடியாது. அப்ப இருதயத்தில் என்ன செய்யணும்? எப்படி விசுவாசிக்கணும்னா, தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும், என்னை எதிர்க்கிற எந்த சக்தியை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் செய்கிற காரியத்தை, நான் விதைக்கிற விதைக்கு பலனை அவர் நிறைவை தருவார், தந்தே தீருவார். ஆகையால் புதிய காரியங்களை இந்த மாதமே நான் காண்பேன். இதுவரைக்கும் எனக்கு சொன்னது மாத்திரம் அல்ல, இனிமேல் சொல்ல போறதையோ என் வாழ்க்கையில துவங்க போறதையோ இந்த மாதமே செய்வார். ஒரு வைராக்கியமா பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம். அவர் வைராக்கியம் உள்ளவரா வராராம். எதுக்கு? யுத்தம் செய்ய. உனக்கு பாக்கியா இருக்கிறதெல்லாம் எடுத்து தரதுக்கும், இனி ஒண்ணுமே பாக்கி இல்லாம இந்த வருடம், இந்த மாதம் உனக்கு திட்டமிட்டதை நீ இழந்து பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ஜூன் மாதம் நான் நிறைய கர்த்தருக்கு கொடுக்க போறேன். எங்கேருந்து கொடுக்க போறீங்க? அவர் உன் களஞ்சியங்களை நிரப்புவார். நீ அவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி களஞ்சியங்களை நிரப்புவாய், பண்டசாலையை நிரப்புவாய். எதுக்கு இந்த குடுக்கல் வாங்கல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? விசுவாசத்தின் விளைச்சல், விசுவாசத்தின் பலன், அது ரிசல்ட். அல்லேலூயா. ஏன் விதைக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால விதைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல அதனால விதைக்கல. அதை பத்தி எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் விளைச்சலின் பலனை தான் கர்த்தர் கேட்பார். எது கேட்குறாரு? முன்னாடி சர்ச்சுக்கு போகும்போது சேனக்கிழங்க கொண்டு போவோம். எப்படி? எனக்கு அப்பா இந்த மாதிரி இவ்வளோ பெருசுக்கெல்லாம் சேனங்கள், இதோட பெருசாக இருக்குங்க சேனங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில கடுப்பாக இருக்கும். எப்படி? இந்த சேனக்கிழங்கை கொண்டு நீ மாங்கு நாங்கள் சமைக்கணுமே. எப்படி சமைக்கணுமே? ஆனாலும் என்ன செய்வார்? எனக்கு அப்பா விசேஷமாக பெருமையாக வெட்டி தருவார். உண்மைதான் சொல்கிறேன், தருவார். அதை நாங்கள் என்ன செய்வோம்? விசேஷமாக எங்கள் சேனக்கிழங்கு மட்டும் அப்படி பெருசாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். காணிக்கை எப்படி கொண்டு வரணும்? எப்படி? லாரி பிடிச்சு கொண்டு வரணும். லாரி எப்போ வரணும்?
பொட்டலை கட்டி நேரமே இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி வைப்பீங்களா? இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வேற. கவனமாக கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் வேற, ராஜ்யத்தில் இருக்கிற நீங்க வேற. ஆனா ரெண்டு ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யத்தை தேவனால் இப்போ உங்களை போஷிக்க முடியும்னா, தேவன் கட்ட நினைக்கிற ராஜ்யத்தை அவர் போஷிப்பாரா இல்லையா? யார்ட்டையும் கேட்க வேணாம். அப்படித்தானே? அப்படித்தானே? அதானே உண்மை. ஆனா என்னன்னா, நமக்கு பேர் புகழை உண்டாக்குன்னு நினைக்கிறார் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? நான் உன் பேரை, நீ என்னை. அப்போ தேவன் உன்னை ஆசீர்வதித்தார் என்று நீ அவரை மகிமைப்படுத்துவதால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவருடைய ஆலயத்தில் நீ கொண்டு என்ன செய்யற? அது உங்களுக்கு புரியுது? எத்தனை பேர் புரியுது அது? இப்ப ஆண்டவர் அதுக்கு தான் என்ன செய்யறாருன்னா இந்த உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா உலகத்திலே நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நமக்கு பொருள் ஆசை இல்லையா? பொருள் ரீதியா, உலக ரீதியா நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு தேவனே அந்த ஆசீர்வாதத்தை தந்தபடினாலே தேவனுக்கு முன்பதாக நம்ம அதை என்ன செய்யறோம்? விதைச்சு காட்டுறோம். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் விதைக்கப்பட்ட வார்த்தை உன் இருதயத்தில் விதைக்கப்பட்டபடினாலதான் உன் இருதயத்தில் விசுவாசம் வந்துச்சு. விசுவாசத்தின் பலம் தான் உன் மாம்சத்தின் கிரியைகள். ஹலோ, புரியுதா? நீ இருதயத்தில் விசுவாசிக்காம நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு அன்பு வராது, அந்த இது வராது, அந்த விசேஷத்தை நீ பார்க்க மாட்ட. அது செஞ்சாலும் ஏதோ நான் செஞ்சது மாதிரி, நீயே செஞ்ச மாதிரி தோணும் உனக்கு. நான் செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ணேன். ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு கொடுப்போம். புரிஞ்சா? சேனங்களுக்கு கொண்டாடுற மாதிரி வரணும். எப்படி வரணும்? அல்லேலூயா. ஆமாங்க, விசேஷமா பார்ப்பாங்க அந்த சேனக்கிழங்கு. இது எப்படா வளர்ந்தது? உண்மையிலே சொல்லப்போனால் அந்த மாதிரி சேனக்கிழங்கு நான் இப்போ சந்தையில் கூட பார்த்ததில்லை. உண்மையாக சொல்கிறேன். இவ்வளோ பெருசெல்லாம் இருக்குண்டா, ஒரு அண்டாயில் கொள்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் அப்படி விளைஞ்சிருக்கா? ஐயா விளைச்சிருக்காரு. ஏன்னா நிறைவோடு என்ன செஞ்சுருக்கோம்? விதைச்சிருக்கோம். அதுவும் என்ன செஞ்சது? மண்ணில் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கடி எல்லாம் தாண்டி அடிச்சு உடைச்சு உன் விசுவாசம் தான் சேனக்கிழங்கு பெருசாக வர்றது. இல்லைன்னு என்ன செய்யணும்? ஆண்டவரும் கொடுக்கணும். ஒரு சேனக்கிழங்கு நல்லது அப்படின்னா இப்படி வளரும். எப்படி சேனக்கிழங்கு எப்படி வரும்? இப்படி வரும்ன்றது இப்படி வரும். காட்சி கிழங்கு மாதிரி. காட்சி கிழங்கு பார்த்துருக்கீங்களா? தொங்குமே. காட்சி கிழங்கா? கிலோ கணக்கில் பெருசாக இருக்குது. கீழே அடியில் இருக்கிறது தானே, மேலே தொங்குறது கரெக்டாக இருக்குது. இல்லை சிலது நான் வித்தியாசமாக பார்த்துருக்கேன். இப்படி இப்படி ஒரு மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அது என்னென்னா நல்ல நிறைவோட நட்டதுனால. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, நான் ரீசெண்டாக இந்த பெங்களூர் போகும்போது வர வழி ஒசூர் வரும்போது தோட்டம் எல்லாம் லைட்டு. எப்படி தோட்டம் எல்லாம் ராத்திரி லைட்டு போட்டிருக்கு? எப்படி? ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு பல்பு. எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? அது விவசாயிகளுக்கு தெரியுமான்னு தெரில, சொல்லித்தரேன். எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? எதுக்குன்னு? அதை தூங்கவே விட மாட்டாங்க. ஹலோ, வெளிச்சம் இருந்துன்னா அதை என்ன செய்யாது? தூங்காது. என்ன செய்யும்? செழிப்பா வேகமா வளரும். நிறைய சொல்றாங்க. தானியத்துக்கிட்ட போய் நின்று பேசுங்கன்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. சத்தத்தோடு இருக்கிறது. அடுத்து சொல்லு, தானியத்தை வெட்டி விடுங்கன்றாங்க. எப்படி? லைட்டை நோண்டி, கனியே கொடுக்காத மாமரமாக இருந்தால் கீழேருந்தே நோண்டி நோண்டி விடுங்க. அதுக்கு தோணுமா? ஏன் நம்ம கனி கொடுக்காதனால நம்மளை
வெட்டுறாங்கன்னு நினச்சி உடனே பூ வைக்கும்ன்றாங்க. ஆமாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் தெரியுதா, புரியுதா? ஆனால் நம்ம மட்டும் அணங்காமல் ஆடாமல் அசையாமல் இருக்காமல் கத்தர் ஒன்றும் தரல ஆண்டவர் தந்தாருன்னு மட்டும்தான் நீ வந்து சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்தாருன்னா வா, இல்லைன்னா சபைக்கு வராத. அல்லேலூயா. ஏன்னா நான் கொடுக்க முடியாது, ஆண்டவர் தர முடியாது. உண்மையுள்ள ஆத்துமாவுக்கு தான் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. சாட்சியான இல்லை, எடுத்தியா எடுக்கலையா, வைராக்கியம். அவரே யுத்தம் செய்யறதுக்கு வைராக்கியமா வராராம். உன் காரியத்தை செழிப்பாக்க, உன் நன்மை, உனக்கு நன்மையை கொண்டு வர அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அப்படியே இருந்தனா வெயிட் பண்ணு, போட்டு மாத்து வரான். எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி இரவில் லைட்டு போடுவோம் இல்லையா? இந்த வசனத்தை பாருங்க, கீழே 25வது வசனம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்காலும் உண்டாகும். எங்க உண்டாகுமா? ஆறும் வாய்க்காலும் எங்க உண்டாகுமா? எங்க உண்டாகுமா? இல்ல பள்ளத்துல தானே ஆறு வரும், வாய்க்கால் வரும். மேல வருமா? மேல வரும். அவர் பிள்ளை நீ மேலதான் இருக்கிறேன்னா உன் விசுவாசம் தண்ணிய மேல கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆறே வரும்ன்றாரு. என்ன வருமா? உயரமான சகல மேடுகளின் மேலும் எல்லாமே. நீ இங்க இருந்துட்டு நாளைக்கு இன்னொரு மேட்டில் போனா அங்கேயும் வரும். போயிருந்த அங்க கொள்ளலாம், இங்க அங்க இருந்தாலும் நான் வரும். ஏன்னா இந்த பூமியை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். நான் கால் மிதிக்கும் தேசம் எனக்கு சொந்தமாகும். நான் கை வைக்கிற இடத்துல தண்ணி வரும். ஹல்லேலூயா. நான் கை வச்சா தண்ணி வரும். மலையில தண்ணி வருதா? உயரமான மேடுல தண்ணி வருமா? வாய்க்கால் வருமா? ஆறே வருமா? பின்ன கிணறு வராதா? என்ன வருமா? வராதா? இனி யாரும் வாங்காத இடத்தெல்லாம் வாங்குங்க. எப்படி? யாரும் வாங்காத இடத்த. ஆமாம், களியக்கவலையில் பிபிஎன் ஜங்ஷனில் சென்ட்டுக்கு 2000 ரூபாய் கிடக்குதான். ஆமாம் கிடக்கும். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு ஆவி அங்கோட்டு போகுதான். பாய்ச்சுதான், பாய்ச்சல் பாய்ச்சல். அந்த மாதிரி பாய்ச்சல் உள்ள இடம் சொல்லு, நம்ம அதில் என்ன செய்வோம்? மேய்ச்சலாக்குவோம். அல்லேலூயா. நான் உண்மையே சொல்கிறேன், அந்த மாதிரி இடம் கிடந்தா சொல்லுங்க, சும்மா தந்தாலும் ஓகே. அல்லேலூயா. 1 ஏக்கர் தந்தீங்கன்னா 5 சென்ட் திரும்ப தருவேன் 5 வருஷத்தில். அல்லேலூயா. கேரண்டிங்க. மேய்ச்சலோட தான் தருவேன். எப்படி தர்றது? மேய்ச்சலோட திரும்ப தருவோம். யாருக்கா வீட்டில் பிரச்சனையா? கன்னி ரூமில் தூங்க முடியலையா? அது கேட்குறேங்க. கன்னி கழிஞ்சது, கன்னி கழியாததுன்னு பல ரூம் இருக்கும். அதில் சில ரூமில் என்ன வரும்? ஒன்றும் வராது. அப்போ என்ன செய்யலாம்? வர வைக்கலாம். இல்லை வீடு சரியில்லைன்னா கத்தர் அந்த வீடை எனக்கு எழுத்தாருங்க, நான் ஓப்பனாக தான் கேட்கி. அல்லேலூயா. அதை விட நல்ல வீடை உங்களுக்கு தருவார். தந்தப்புறம் இந்த விட பெருசாக்குவார். பொறாமப்படுவ மாதிரி. எப்படி? பொறாமப்படுவ மாதிரி ஆக்குவார். அல்லேலூயா. சே, அவருக்கு கொடுத்துட்டேன், நல்லா இருக்கு. இப்போ உள்ள போய் பார்த்தா பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்குத. பொறாம உனக்கு வரும். அப்பதான் என்ன வரும்? புத்தி வரும். வீடு சரியில்லை, ஆசாரியை கொண்டு பார்க்கறது, கொத்தனாரை கொண்டு பார்க்குவது. இந்த பிசாசெல்லாம் வச்சிருந்தீங்க, சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஜோம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நேர் வாக்கில் என்னட்ட கேட்குவது, பாஸ்டரே எப்படி? சைடு வாக்கில் ஆசாரியிட்ட கேட்க கொள்ளலாமா? நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். பகலை பாஸ்டர் ஒழிச்சுவது, ராத்திரி மேஸ்திரியை ஒழிச்சுவது.
அல்லேலூயா. கண்ட கழுத சத்தியத்தை சத்தியமா அறிஞ்சுக்கோங்க. இது என்னது? வேஷமா இது? ஜீவனுள்ள வார்த்தைங்க. மேடுல கூட ஆறு வருமா, உயர்ந்த ஸ்தலத்துல ஆறு பாயுமாங்க. ஹல்லேலூயா. என்ன பெரிய தேவனுங்க. ஹல்லேலூயா. சைனாக்காரனே என்னெல்லாமோ கட்டி வச்சிருக்கான், உயர்ந்த மலையில எல்லாம் என்னெல்லாமோ கட்டி வச்சிருக்கான். பார்க்கவே வியப்பா இருக்கு. நம்ம ஆளுங்க ஐயோ நல்ல நிலம் கொடுத்தா அதுல கன்னி சூழுது, கல்யாணம் ஆனவன் ஜூலியாய் டிச்சு கொடுக்கணும் சாஸ். அல்லேலூயா. அந்த கன்னி கழியாத்தது எல்லாம் ஏரியாவில் வச்சிருக்க சாஸ். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, என் விருப்பத்தை நான் சொல்லலை, உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசுறேன். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலும் உயரமான சகல மலைகள் மேலும் உயரமான சகல மேடுகள் மேலும் ஆறுகளும் வாய்க்காலும் உண்டாகும். உனக்கு அங்க வாழ்வு உண்டாகணும். ஆறுன்னு சொல்லி இருந்தனாலே, வாய்க்கால்னு சொல்லி தண்ணி வருதுனாலே அங்க வாழ்வு வருதுன்னு அர்த்தம். நீங்க வரலாற்று புத்தகத்தை எடுத்து படிச்சா, பள்ளி பாடத்தில் எடுத்து பிள்ளைங்கள்ட்ட நீங்க 5ஆம் வகுப்பு இந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிச்சிட்டீங்கன்னா, ஜனங்கள் எங்க குடியிருந்தாங்கன்னு வரும். ஆறும் ஆறை சார்ந்த நிலமும், மலையும் மலையை சார்ந்த நிலமும், இதில் தான் மக்கள் வசிச்சாங்க. கடலை சார்ந்திருந்தாங்க. எங்க நன்மை வருதோ அங்க ஜனங்கள் இருந்தாங்க. ஆறுல வந்து தானியம் விளைஞ்சுது, கடல்ல மீன் வந்துச்சு. சோ இந்த மாதிரி விளைச்சல் உள்ள இடத்துல இருந்தாங்க. புரியுதா? ஆனா விசுவாசிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நியமிக்கப்பட்ட தேசத்திலே ஆறு வரும், அதுல மீன் வரும், அங்க விளைச்சல் வரும், எல்லாம் வரும். தண்ணிய கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாம் தண்ணிய கொண்டு வர்ற ஆளு. தண்ணி பாஞ்சிட்டு இருக்கே, அவங்க நல்ல தண்ணி பாத்தியலாம், நல்ல தண்ணி குடிச்சு பாருங்க, சென்று ஒரு 2.5 கோடி கொடுத்துருவாங்க. தண்ணி சரியில்லை, கசப்பான தண்ணி. எப்படி சென்று 2000 ரூபாய்க்கு இருக்கு, வாங்கு. எப்படி உன்னை கிறுக்கேன்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவாங்க? பைத்தியக்காரன். என்ன பைத்தியக்காரன்? அவன் ஒன்று சொல்ல, அது அறுக்குஞ்சி வாய் அப்படி இருக்கட்டு. ஆனா நான் சொல்றேன், ஒன்னை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன் தேசத்துல மழை உண்டாகும், உன் தேசத்துல தண்ணி வரும், நீ உன் தேசத்துல உன் தேசம் அதுக்கப்புறம் சிட்டியா மாறும், பட்டணமா மாறும். ஹலோ, தண்ணி வந்தாலே வரும், எல்லா வாழ்வாதாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சு போன நிலம் ஏதாவது கிடக்குதா? ஓப்பன் ஆஃபர். காஞ்சு போன நிலம் கிடக்கா? கொடுக்க விரும்புறீங்களா? புத்தி வந்துருச்சு. அல்லேலூயா. 41 ஏசாயா 41 திருப்பிக் கொள்ளுங்க. 18 இருந்து வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் போதும். எப்படிங்கிற எங்களை உயர்ந்த மேடுகளில் ஆறுகளும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றுகளும். பள்ளத்தாக்குல எல்லாம் ஊற்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, பள்ளத்தாக்கு போறதே பெரிய பிரச்சனை. பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரம், டெசர்ட், எது பாலைவனத்துல வெயிலா இருக்கிற மணலா இருக்கும், அங்க ஃபுல்லா மணலா இருக்கும். பாலைவனத்துல என்ன வருமா? தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணியுமாக்குவே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும், அதுக்கு மேல கொழுப்ப பாருங்க எப்படி. அதுல என்ன நடுவாராம்? எங்க இந்த வனாந்திரத்தில் என்ன, இந்த பாலைவனத்தில் என்ன தேரும்? முள்ளு வருமா? எப்படி? முள்ளு தான் எங்க வரும்? பாலைவனத்தில் வருமா. இங்க அந்த பாலைவனத்தில் என்ன வரும்னு சொல்றாரு? என்ன வரும்? கேதுரு மரங்களும் சீத்தி மரங்களும் மிருது செடிகளும் ஒலிவ மரங்களும் நட்டு
ஆவாந்திர வெளியிலே தேவதூரோட மிச்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டாக்குவேன். இதெல்லாம் தண்ணி இல்லாம வராது. இந்த மரம் எல்லாம் எப்படி தண்ணி இல்லாம வராது. இன்னும் கேட்டால் இந்த ஒலிவ மரத்துக்கெல்லாம் தேவையில்லாத தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு சரியான அந்த தேயிலை தோட்டத்தை மாதிரி சரியான தண்ணி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாத்தையும் கரெக்டாக லெஃப்ட்டுக்கு ரைட்டு தண்ணி அதிகமாக வேணுன்றதுக்கு வேணும், கம்மியாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு. எப்படி இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வறண்டு போன உன் வாழ்க்கையில உன் தலைமுறையில ஒருத்தனும் பணக்காரன் இல்லை, நீயும் அப்படிதான் இருக்கிற அப்படின்னா கேட்டுக்கோ. உன் வனாந்திரமான இந்த வாழ்க்கையில, வற்றி போன உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத நன்மைகளை எல்லாம் கொண்டு நட்டு தலைமுறைக்கும் ஒலிவ மரம் வந்துச்சுனாலே தலைமுறை 1000 வருஷம் இல்ல, 10000 வருஷம் இல்ல, 1000 வருஷங்களுக்கு தலைமுறை ஒரு நாளும் குறைவின்றி வாழும் அர்த்தம். ஹல்லேலூயா. கேதுரு மரம் உயர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையை சாதாரணமா எடை போடாதீங்க. உங்க வாழ்க்கைய சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் உங்க ஆவிக்குரிய கண்ணு அந்த பிரச்சனையின் மேலேயோ சூழல் மேலேயோ இருக்க வேண்டாம். நீ மலையில இருக்கனா மலையை பார்க்காத, மலையில என்ன கிடைக்குன்னு பார்க்காத. நீ பாலைவனத்துல இருந்தா பாலைவனத்துல என்ன கிடைக்குன்னு பார்க்காத. பிரச்சனையா இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனைக்கு செல்லப்பையன் என்ன செஞ்சா, மாரியப்பையன் என்ன செஞ்சா, எனக்கு அக்கா என்ன செஞ்சா, என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு பார்க்காத. தேவன் என்ன சொன்னார்னு பாரு, அப்ப அது அந்த இடத்துல வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஆராதனைக்கு முன்ன சொன்னேன், தேவையில்லாத உங்கள் வாழ்க்கையை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல தாடியெல்லாம் வச்சு நரைச்சிருந்தா அவியல்கிட்ட போய், நல்ல ஞானியாக இருப்பார், ஆள் நல்ல வயசு உண்டு, சொல்லுவது கரெக்டாக இருக்கும், ஆப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நானும் கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த தாடி வைக்கும்போது ஒரு மகிமை இல்லை, ஒரு 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 அமர்க்களம் தெரியுது. பிசாசே போ, அப்புறம் கடைசியில் தாடியில் தொங்கிட்டு நிற்பாங்க. அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம்? தேவையில்லாத அடையாளம் இருக்கக்கூடாது. ஒரே அடையாளம், உன் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் உனக்குள்ள இருந்தா கிரியை வரும். கிரியை வச்சுட்டு விசுவாசம் செஞ்ச முடியாது. ஹலோ, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. எப்படி? நீ உள்ள விசுவாசிக்கிறன்னா கிரியை வரணும், அதான் சரியான விசுவாசம். நீ ஏதோ ஒரு கிரியை செஞ்சுட்டு, பக்திமான் வெள்ளைய போட்டுட்டு தாடியை நல்லா நீட்டமா வச்சுட்டு, அதை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், உங்க எல்லாருக்கும் மூஞ்சியை பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கு விசுவாசத்தின் கண்ணுக்கு. மற்ற மாதிரினா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், எல்லாம் கலர் கலராக இருக்குது. ஆனால் சிலவங்க பார்த்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் விஷம் 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 இருக்கிறதெல்லாம் விஷம். சிரிப்பு வராது. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன் உங்களை விட. அல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் கிரியை உண்டாகணும். விசுவாசத்தினால கிரியை உண்டாகணும்னா வார்த்தை சொல்லுகிறபடி வார்த்தையிலே நிலை நின்றேன்னா, நீ நிக்கிற இடம், நீ நிக்கிற இடத்திலேயே தேவன் ஊற்று கொண்டு வருவாரு. அந்த ஊற்று அப்படியே பரவி பரவி நதியா போகும் பாரு, வாய்க்காலா போகும் பாரு, கொஞ்ச நாள் அது பட்டணமா மாறும். You are become a city. நீ பட்டணம் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் வீட்டில் பிரசங்கிச்சோம், செமையா இருந்தது இல்லையா? பாபு பிரதர் வீட்டில். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு அழகா பேசினார். பட்டணம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, சூப்பரா இருந்தது. நம்ம எல்லாம் பட்டணமா, நீங்க போய் பெங்களூர்ல போய் இருக்கிறது இல்லை உன் வாழ்க்கை, நீ சென்னையில போய் மெட்ரோபாலியன் சிட்டில போய் இருக்கிறது இல்லை வாழ்க்கை. நீ இருக்கிற இடம் பெங்களூரா, நீ இருக்கிற இடம் சென்னையா, நீ இருக்கிற இடம் கோல்கட்டாவா, நீ இருக்கிற இடம் மும்பையா, நீ இருக்கிற டெல்லியா,
தலைநகரமா மாறணும். அதுதான் தேவனுடைய சித்தம். வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேனா அது வரும். நான் சொல்றேன், இந்த இஸ்ரவேல், இன்னைக்கு நீங்க பார்க்கிற இஸ்ரவேல் அதுதான். ஹலோ, இஸ்ரவேல் யாரு? ஹலோ, இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் யாக்கோபு கல்லப்ப. யாரு யாக்கோபுனா? யாரு? கள்ளன், எத்தேன்னு அர்த்தம். அவனை யாரா மாத்தினாரு? இஸ்ரவேலா. இப்ப அந்த இஸ்ரவேல் எப்படி இருக்கு? ஒரு தேசமா இருக்கு. சொல்ல போனா அந்த தேசத்தை பார்த்து உலகமே பயப்படுற மாதிரி இந்த தேசம் செழிப்பான தேசமா இருக்குது. அல்லேலூயா. ஆனா அந்த தேசம் நம்மள மாதிரி இருக்காதுங்க. நம்ம தேசம் மாதிரி இருக்காது. நம்ம தேசம் பார்த்தாலே செழிப்பா இருக்கும். அப்படித்தானே? எப்படி? மண்ணை பார்த்தா செழிப்பா இருக்கும், தெங்க பார்த்தா எப்படி நிற்கும்? எப்படி? மண்ணு செழிப்பா இருக்கும், நல்ல மண்ணு. எப்படி? தெங்கு எப்படி நிற்கும்? ஆனா அங்க பாரு, மண் எப்படி இருக்கும்? ஊதுனா பறக்கும். வனாந்திர மண்ணு, ஆனா கொலை கொலையா நிற்கும். எனது அல்லேலூயா. அதாங்க கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க மண்ணை பார்த்து பார்த்துக்கும், நல்ல ரசிய மண். ஓ, இதுல என்ன வேணா வரும், வராது, பிஞ்சு நிற்கும். உன் விசுவாசத்தினாலதான் என்ன செய்யும்? உன் தெங்கு கூட பிழைக்கும். அல்லேலூயா. தெங்கு கிட்ட போய் சொல்லணும், மரியாதை கனி கொடுக்கணும். அடிச்சு சரியாக்கி போடும், நான் வெட்டியை தள்ளி போடும். கனி கொடுக்கறது எல்லாம் என்னது? பட்டுப்போ. பட்டுப்போன்னு சொன்னாரா? அத்திமரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? வேரோடு பட்டுப்போ, மரியாதைக்கு பட்டுக்க. அடுத்த நல்ல நல்ல ஒரு சோன குச்சியை கொண்டு வச்சு கொலை கொலையான அறுக்கல பார்த்துக்க, மரியாதை எடு. கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அப்படி கேட்கணும், சொல்லணும். யாருக்கிட்ட? சொல்லு. உரம் எல்லாம் வாங்கி போடுறது இல்லை. எதை வாங்கி போடணும்? உன் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை உரமா விதைக்கணும். விதைக்க 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 நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இப்போ லாஸ்ட்ல போன வாரம்லாம் பயங்கர காத்து பாத்தியலா? எங்க வீட்டை சுத்தி எல்லாருக்கும் வாழை. அங்க இப்படி ஏன் வாழையை பாருங்க, ஒரு ஊனும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாழை எப்படி நிற்குது? வாழை இப்படி நிற்கும், கொலை மட்டும் எப்படி நிற்கும்? என்னோட எடுத்துட்டு போ. எப்படி எப்படி நிற்குது? அதை காற்று ஒன்றும் செய்யல. எப்படி? சும்மா ஒன்றும் செய்யல. நான் பயங்கர பிஸி போன வாரம். என்ன சொன்னேன்? ஒரு காற்று ஏரியில் அடிச்சப்படாது. இயேசுவின் நாமத்தில் கட்டுரை கொடுக்குறேன். பாருங்க, மூடெல்லாம் இருங்க, பூனு ஊதுனா அப்படிதான் நிற்குது. ஆனால் பாருங்க, கொலை வரட்டா, என்ன கொண்டு போவேன், விலை நில்லு, வெடிச்சு வரைக்கும் நிற்கணும். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. கனி சாப்பிட வேண்டும் என்றால் வாருங்கள், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சக்க மேலே விளைஞ்சது, இப்ப கீழே உரம் போட முடியல. எப்படி? உங்களுக்கு மனசில் இல்லை, நட்டாதானே ஃபுல்லாக அந்த கடையில் வச்சுருக்கதை வாங்கி தின்னு 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 அவன் என்னங்கன்னு வாரி தூத்தி. அல்லேலூயா. நட்டு சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் சொல்லலை, போய் பாருங்க. அல்லேலூயா. விசிட் வாங்க. விசிட் பண்ணோன்னா 2000 ரூபா ஃபீஸ் உள்ள என்றை. ஏன்னா கண்ணெல்லாம் வந்துடக்கூடாது. நம்மளோ விசுவாசத்தில் அப்படியே நிற்கிறோம். அல்லேலூயா. அப்படி வந்தால் பொட்டி தெரிச்சோம், ஃப்ரெண்டிலே சாக்கடிக்கும். அப்போ வராததெல்லாம் யாருன்னு அர்த்தம்? தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டது, தெரிஞ்சவன்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. நீங்கள் நடுகிற தானியங்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு நடுவதற்கு தானியம் நடுகிறது இல்லை உங்க வேலை, ஏதோ ஒன்றை நட்டு ஏதோ ஒன்றை நீங்கள் ஏதோ ஒரு பிழைப்புக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் அது விசேஷமா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலாம்னு விசேஷமா இருக்கும்.
ஹல்லேலூயா. இதை நம்பினா தான் புதுசு நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இப்படியெல்லாம் நடனங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மாமரத்தோட சின்ன ஒரு கிளையை எடுத்து இவ்வளோதான் ஒரு உள்ளியை அரிஞ்சு தொடச்சிட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு சின்ன ஒரு ஒரு வாழைத்தண்டுக்குள்ளே கொஞ்சம் தக்காளி சாறை ஊற்றி அதில் வச்சு கொஞ்சம் மண்ணை நிரப்பி நடுறான். 12 நாளில் அது முளைச்சி நிற்கிது. 1 மாதத்தில் காய் வருது. சே, நம்ம இட்ஸ் அ குட் டெக்னாலஜி. நீங்கள் இஸ்ரேல் எப்படி நீங்கள் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த இதை மறந்துடுறேன் நான். எப்போவுமே உலகத்திலேயே பஞ்சமே வராது, எந்த அழிவுக்கும் பஞ்சமே வராத ஒரு நிலம் இருக்குது. எந்த நிலம்? ஆததூத் நினைக்கிறேன். ஆததூத். அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே பெரிய அக்ரி பிளான்ட் இருக்குது. எங்கே வேணா பஞ்சம் வரும், அந்த இடத்துல பஞ்சம் வராது. ஏன் தெரியுமா? அது தேவன் அந்த இடத்தை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். பைபிளில் இருக்க அந்த பேர். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு கட்டத்தில் எல்லாரும் விற்று போட்ட நிலம் ஒரே ஒருத்தன் மட்டும் விற்கலை. தேவனை நம்பினேன், அவன் தேசம் மட்டும் இன்னைக்கு செழிச்சிருக்கு. கர்த்தர் வாக்கு பண்ணதை மாறவே மாட்டார். அந்த பாருங்களா, அந்த காஞ்சு போன இடத்துல அவங்க பஞ்சமே வராதான். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் அங்கே என்ன பண்ணியிருக்கு? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் என்ன பண்ணியிருக்கு? அங்கே போய் எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம மோடி ஐயா உட்பட ரீசெண்டாக. ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ தேவனுடைய வார்த்தை உண்மையா இல்லையா? உண்மை தானே? நான் சொல்கிறேன், நீங்கள் பஞ்சத்தை கொடுக்காத தேசமாய் நீங்கள் மாறுங்கன்றேன். நீங்கள் ஒரு தேசமாக மாறுங்க. உங்கள் பேர் தேசமாக மாறட்டும். யா, ரோஸ்லெட். எப்படி? மாத்தார் இன்றைய முதல் ரோஸ்லெட் என்று அழைக்கப்படும். ஆமாயா. அல்லேலூயா. கன்னியாகுமரி என்று அழைக்கப்படாது, ஜூபிலின் பெனடிக்ட் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், மாத்தாம போகிறதில்லடே. அல்லேலூயா. கண்டிப்பாக மாற்ற தான் போகிறோம், உருவாக்க போகிறோம். காஞ்ச பூமியை, ஒன்றுக்கும் உதவாத பூமியை, கனி தராத வாழ்க்கையை கனி தர வைக்கிறது தான் தேவனுடைய வைராக்கியம். அவர் உனக்கு விரோதமாய் கனி கொடுக்க முடியாதபடிக்கு உன் வாழ்க்கை வட்டி போன உன் வாழ்க்கைக்கு யாரெல்லாம் ஆப்பு வச்சிருக்கானோ, எந்த சத்துரு உனக்கு ஆப்பு வச்சிருக்கானோ அதை பிடுங்கி எறிவார். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் கத்துனாருன்னு வச்சுக்கோ, அவர் சத்தம் போட்டான்னு வச்சுக்கோ. பிள்ளை பெறுகிறவர்கள் போடுகிற சத்தத்தை போல அவர் சத்தத்தை போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 35 திருப்பிக்கொள்ளுங்க. 6 10 வாசிக்க வேண்டாம், வாசிக்கிறேன். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீருக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தடாகமும் வறண்ட நிலமும் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடத்துல புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல புல்லு கிடக்கிறதுல தான் என்ன கிடக்கும்? அங்க அது என்ன அர்த்தத்தில் சொல்லுதுன்னா, புல்லும் நாணலும் இருக்கிற செழிப்பான இடத்துல. நீங்க டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா, டெசர்ட்ல மோசமான பாம்பு உண்டு. எப்படி? வனாந்திரத்தில் மோசமான பயங்கர பாம்பு, விரியன் பாம்புல ரொம்ப மோசமான பாம்பெல்லாம் அங்கே உண்டு. கடிச்சு 5 செகண்டில் செத்து போயிடுவாங்க. அந்த அளவு பவர்ஃபுல்லான பாம்பெல்லாம் உண்டாம் அங்கே. அந்த வனாந்திரம் தேசமாய், நாடாய், மக்கள் ஜனங்கள் தங்குற நிலமா மாறுச்சுன்னு வையேன், அதெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. அதான் சொல்லுது பாருங்க. வெட்டாந்தரை பாருங்க, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை. தீட்டுள்ளவனா இங்க யாரு? அவிசுவாசின்னு அர்த்தம். யாரு தீட்டுள்ளவனா? யாரு? அவிசுவாசி. தேவன் சொன்னதன் மேல நம்பிக்கை இல்லாம தன் கிரியையின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், அவிசுவாசின்னு அர்த்தம். யார் அவிசுவாசி? வேதத்தின்படி அவிசுவாசி யாருங்க? ஒருத்தன் உலகத்தரமா நல்ல வேலை செய்யறான், பணக்காரனா இருக்கிறான், அவன் தேவன் பார்வையில யாரு?
அவிஸ்வாசி. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவன் தீட்டுள்ளவன், அவன் அந்த ரூட்டில் வரமாட்டான். அல்லேலூயா. தேவன் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேசம் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். நான் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்றார். அல்லேலூயா. அங்கேயா வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் தேசம். பேதைன்னா யாரு? பேதைன்னா யாரு? நம்ம தான். விசுவாசிக்கிறோம்ல, பிரச்சனை வந்த போதும் விசுவாசிக்கிறோம்ல, கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு செய்வார் நம்புறீங்கல்ல, நீங்க தான் பேதைகள். நீங்க திசை கட்டு போவதில்லை. கர்த்தர் இலக்கை நோக்கி கூட்டிட்டு போனார்னா கடைசியா இலக்கை அடைய வைப்பார். ஹல்லேலூயா. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். இந்த தேசத்தை மாற்றணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கும் போது உங்க பிள்ளைக்கு ஏதோ பயன்படும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. நீ சம்பாதிச்ச உன் பிள்ளைய நல்ல கல்யாணம் கட்டி கொடுப்பேன், அதில் நல்ல ஒரு ஸ்டடீஸை கொடுப்பேன் அப்படி நினைக்காத. நான் சம்பாதிக்கணும் என் தேசத்து மக்களுக்காக நினைச்சு பாரு. அப்படி நினைச்சு பாரு. நீ தான் பட்டணம், உன் பேர் அப்போ பட்டணமாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு எத்தனை பேரை பெற்றான்? யாக்கோபு எத்தனை பேரை பெற்றான்? எல்லாம் என்ன இம்போசிஷன் போட்டு பைபிள் படிக்க வைக்க வேண்டியதுதான். ஒரு பைபிள் படிக்கிறது இல்லை. எத்தனை பேர்? யார் சொன்ன? 12. 12 தானே? 12 10. யாக்கோபு பெற்றதிலே விசேஷமாக பெற்றது யாரு? யோசேப்பு. யோசேப்புக்கு பேரு எங்க பின்னது? எகிப்தில் பின்னதா? ஒரு தேசத்துக்கே அதிபதியா பிரைம் மினிஸ்டரா மாறினானா இல்லையா? மாறினானா இல்லையா? பாருங்க, அதன் நிமித்தம் தேவன் பாருங்க ஒரு இஸ்ரவேல் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலேருந்து வெளியே வந்தான் யாரு? யாக்கோபு, சாரி யோசேப்பு. எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. அவனை எகிப்திலே வச்சிருந்த, அவனை இஸ்ரவேலே வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பான், இஸ்ரவேல் செழிப்பை கண்டிருக்கும். 400 வருஷம் இந்த பயலுக்கு அடிமையா போயிருக்க மாட்டானுங்க. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ரைட்டா? ரைட். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சீயோனுனாலே இதான் சீயோன். எப்படி நீங்க சீயோனுக்கு எப்படி வருவீங்க? சர்ச்சுக்கு எப்படி வருவீங்க? எதனால் ஆனந்த களிப்பு வருது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தபடினால் ஆனந்த களிப்போடு வருவீங்க. இங்க சாட்சியா வந்து நிற்பீங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீர்கள். அவரோடு பகிர்ந்து கொள்ளுவீர்கள். பாருங்க, அப்ப இருக்கிற சஞ்சலமும் துவைப்பு கூட ஓடி போயிடும். மீட்கப்பட்டவர்களுக்கு தான் விசேஷமான ஆசீர்வாதங்கள் மேல கண் வைங்க. என்னது? கண் வைங்க. விசேஷமான ஆசீர்வாதம்னா என்ன? கண் வைங்கன்னு சொல்றேன்ல. எப்படி வைப்பீங்க? அவன் ஒரு இனோவா கிரைஸ்டா கார் எடுத்த உடனே எப்படி மனசிலாவில்லையோ? இதை பார்க்கவே மாட்டியலே. எப்படி அவன் ஒரு இனோவா கிரைஸ்டா எடுத்தோன்னு நம்ம எப்படி எடுத்தான்? எங்கெல்லாம் எங்க எனக்கு அடிச்சு மாட்டின்னு வந்திருப்பேன், இல்லை யாருக்கு எங்களுக்கு பைசா தீர்த்திருப்பேன். எப்படி இங்கே இருக்கிற இனோவா கிரைஸ்டா வீடு நீ எங்கே போயிருக்கணும்? ஒரு உலகத்தை உருவாக்கணும். எப்படிங்க? ஒரு புதிய உலகத்தை உருவாக்குங்களேன். நீங்களும் அதிபதி,
ரோடை போடுங்க, எப்படி வீடை கட்டுங்க, அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. உங்க பேர் என்றைக்கு நிலைக்கும். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு பாஸ்டர் அந்த ஊருக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. எப்படிங்க, இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்த சிட்டி, அது சிட்டியாக்கும். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சொந்த செலவில், சபையினுடைய செலவில் தெருவிளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அசால்ட்டாக ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் 25,000 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவார், 50,000 கொடுத்து வந்துடுவார். அல்லேலூயா. நிறைய இருக்காருங்க, அப்படிதானே? நிறைய வேணும், அதனால இருக்கிறத கொடுக்காரு. எப்படி புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோ. நிறைய வேணும், அதனால ரோடே போட்டிருக்காராம் சார். கிலோமீட்டருக்கு ரோடே போட்டிருக்காருங்க. நம்ம புத்தி எங்கே இருக்குது? நம்ம சர்ச்சுக்கு ஒரு வழி வந்தீங்க, ஏலே ஃப்ளைட்டே வரணுன்றாரு, வழி வராதான். அல்லேலூயா. வானம் என்னோட அப்பா மட்டும் சொத்தா, இல்லை பூமி உன் சொந்த சொத்தா? கர்த்தருடைய சொத்து, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திரும்பி பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் 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 தோன்றட்டும் தோன்றட்டும் தோன்றட்டும். புதிய விருப்பங்களை கொடுங்க. கேளுங்க, நல்ல அந்நிய பாஷையில நிரம்பி புதிய விருப்பங்களை கொடுங்கப்பா. புதிய ஆசைகளை என் மேல வைங்க, புதிய தரிசனங்களை என் மேல வைங்கப்பா. புதிய தரிசனங்களை வைங்க. உலகத்தை பார்த்து சுவாஞ்சி சொரிஞ்சி சொரிஞ்சி தேவையில்லாத நஷ்டத்துக்குள்ள போக கூடாது ஆண்டவரே. நான் உலகத்தான மாதிரி இருக்க கூடாது ஆண்டவரே. 4 பேரை பார்க்கறது இல்லை என் வேலை, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பார்ப்பதுதான் என் வேலை. எஸ், அத வாங்க 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 வாங்க, விடாத 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 விடாத, வாங்க போறோம். டயர்டாயாச்சு போறோம், அவ்வளோ எல்லாம் வேண்டாம். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். உனக்கு அவர் சொன்னது மேல எப்ப வைராக்கியம் வருதோ, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி பழியும் பழியும் பழியும். வானத்தே திறப்பாரு. நீ காலையில எழும்பும் போது, அப்படியே நேரம் மேல மாடியில போகும்போது, மாடியில பணக்கெட்டு வேணா வரணும்னா பணக்கெட்டு வரும், தங்கம் வேணா வரும். ஊரெல்லாம் மழை பெய்யும், ஆனா உன் வீட்டுல மட்டும் தங்க மழை பெய்யும். இது வரலாறு, இது நடந்திருக்குப்பா. உன் வீட்டுல ஸ்பெஷலா தங்க மழை பெய்யும், தங்கத்தால் கொட்டப்படும். ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். நீ நடுகிற தானியங்கள் விசேஷமான விளைச்சலை கொடுக்கும். ஹல்லேலூயா. This is a promise of God. Hallelujah. Hallelujah. உங்க இருதயத்தை உலகத்துக்கு நேரம் திருப்ப விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. வாய் எடுத்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னே சொல்லிட்டே இரு. இந்த உலகம் உன்னை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும். தந்திரமா ஞானமா பக்க தந்திரமா உன்னை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு வீட்டில் போய் அதை திரும்ப வாயில போட்டு அசை போடுறீங்க? நீ ஆசை போடுறேன்னா நீ பசியை காண மாட்டாய். நான் சொல்றேன், பசியை காண மாட்டே. நீ பசிக்காது உனக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு ஏன் அது டைஜஸ்ட் ஆகாம இருக்க மாட்டேன். சில சாப்பாடு உள்ள போகும்போது என்ன ஆகும்? ஜீரணமாகாது. அப்படித்தானே? சில பிரச்சனைகள், நம்ம செய்கிற சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அது டக்குன்னு அது என்ன செய்யாது, அதுக்கு முடிவு இல்லாமல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முடிவு வரும். வார்த்தையை நல்லா அசைப்போட, எப்படி இந்த மாடு ஆடெல்லாம் என்ன செய்யுமா? அசை போடும். எதுக்கு? ஜீரணமாகிறதுக்கு. அப்படித்தானே? அசை போடுறது. அப்படித்தானே? நமக்கு எப்படி ஜீரணமாகுது?
சளைவாய், எப்படி உமிழ்நீர் சுரந்து அந்த சோரோட போகணும். அதனால வீட்டுக்கு சாப்பிடும்போது என்ன செய்வாங்க, வாயை பொத்தி சவச்சு சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும், உமிழ்நீர் சுரக்கும். சுரந்து அதனை செய்யும் இல்லையா, டைட்டிஷியன் இருக்காங்க கேளுங்க. உமிழ்நீர் சுரந்து அதனை செய்யும், உள்ள போய் வேகமாக செரிக்கும், செரிமானம் உண்டாகும். அதனால தான் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாதான், தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சளைவா என்ன செய்யணும், உள்ளே போகணும். நம்ம ஆளுங்க எல்லாம் என்னது, அப்போ தான் பல்லே தைப்பாங்க பண்ணிட்டு அங்கே போய் என்னதோ தெரியல வயர் ஒரு சைஸில் இப்படி இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த வார்த்தை என்ன செய்யணும், ஆசை போடணும். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னீங்களே. எஸ் ஃபாதர், நான் உமக்காக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பேன். என்னுடைய சூழல் என்ன வேணாலும் உங்கள் மேலே என்ன கரையை வைத்து போகாத காரிக்கம் பிடிச்ச கீழேயே ஊத்துட்டுமே, தேவனால் அதை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். தேவனால் ஒன்னால் மாற்ற முடியும்னு சொல்கிறேன் நான். எப்படி, அவர் வார்த்தையை அசை போட 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 செரிமானமாய் அதெல்லாம் அழிஞ்சங்க போ. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கிறது எல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படிங்க, எது பிரச்சனை, இந்த இருதயம் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுச்சு, அதுக்கு முன்ன 41 எஸ்ஐயா 41 எஸ்ஐயா 42 பூர்வ காலத்தில் பழையது எப்படி முடியுமா, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறியாச்சு. நான் சொல்கிறேன், நான் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக கேட்டுக்கங்க சபையே, இன்றைக்கு வரைக்கும் தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு, ஸ்பெஷலாக உனக்கு கொடுத்தது, எல்லா வாக்கு தத்துவம் இல்லை, ஸ்பெஷலாக உனக்கு தேவன் பேசின வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். இட் இஸ் கோயிங் டு பி டன். அது முடிஞ்சிருச்சு. இனி இந்த மாசம் புதுசா செய்ய போற. இதுதான் வாக்குத்தத்தம். பூர்வத்தில் சொன்னதெல்லாம் முடிக்க போறாரு. உன் லைஃப்ல இருந்து இது வரைக்கும் எப்படி முடிக்க போறான்னு அந்த வார்த்தையை நீ அசை போட்டிருக்கணும். எப்படி போட்டுக்கணும், தினமும் நான் பிடிச்சுக்கிறேன். என்னது, நான் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அதை அசை போட்டுட்டே இருந்தீங்களா, தினமும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணீங்களா, அது இன்னைக்கு இடம் முடிஞ்சு டன். சான்ஷன், எப்படி சான்ஷன், அது எப்படிப்பா லோனுக்கு எப்படி பண்ணுவாங்க, சான்ஷன் தானே, ரைட்டு. இது லோன் இல்லைங்க, இது என்னது, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யூ ஆர் பிளஸட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒன்றையுமே இழக்க மாட்டீங்க. இந்த மாதத்தில் நான் சொல்கிறேங்க, எனக்கு சாட்சி வேணும். எப்படிங்க, என்கிட்ட வந்து சாட்சி சொல்லணும். புதுசாக எனக்கு ஒரு மேட்ரு செஞ்சார், இந்த காரியத்தில் புதிய மேட்ரு. இந்த குறைஞ்சது ஒரு 10-15 புதுசங்களும் வேணும். எப்படி சும்மா சொல்கிறேன், 10-15. சத்தியமாக சொல்லணும்னா எல்லா வாக்கு தத்தங்களும் உங்கள் மேலே வந்து பலிக்கணும். இதோ புதிய காரியங்களை, உன் கண் காணாதத, உன் காது கேட்காதத, இருதயத்தில் இதுவரைக்கும் தோன்றாதத புதியவளை அறிவிக்கிறேன். அது தோன்றவே இல்லை, இதுவரைக்கும் உனக்கு தோன்றவே இல்லை. அவைகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், புதிய காரியங்கள் உண்டாகும். கெட்டிங் எ நியூ திங், நியூ பிகினிங், புதிய துவக்கங்கள் உண்டாகும். சில குடும்பங்களுடைய வாழ்க்கையில புதிய துவக்கங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாவரையும் எழும்பலாம். வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.